குட் ஃப்ரைடே அல்லது புனித வெள்ளி. ஓகேவா? இது வந்து கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் கொண்டாடுவாங்க. ஸோ எதுக்கு அதை புனித வெள்ளின்னு சொல்லணும்? ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து அன்னைக்கு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு நாள். ஒரு ஒரு கடவுள் வந்து என்ன பண்ணுறாங்க, பூமியில் வந்து ஒரு கொல்லப்பட்ட நாளை வந்து துக்க நாளாக தானே கொண்டாடணும். எதுக்காக அது புனித வெள்ளின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் வரலாம். இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறவங்க பூமியில் கன்னின் மரியின் மூலமாக உலகத்தில் வருவார். அவர் நிறைய அற்புதங்களை செய்வார். அவர் என்னென்ன காரியங்களை செய்வார், அவர் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுப்பார் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இயேசு கிறிஸ்து பூமியில் வர்றதுக்கு முன்னதாக பல நூற்றாண்டுக்கு முன்பே என்ன பண்ணிட்டாங்க, தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க. இப்போ தீர்க்கதரிசிகள் வந்து இந்த குறி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அப்போ என்ன கடவுள் மூலமாக நேரடியாக என்ன பண்ணுவாங்க, அவங்க பேசக்கூடியவர்கள். அவங்க என்ன பண்ணாங்க, புஸ்தகங்களில் எழுதியோ அல்லது சொல்லியோ வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தார். அவங்க சொன்ன எல்லா காரியங்களையும் ஃபாலோ பண்ணார். அதனால் என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையதுக்கு முன்பதாக 40 நாள் என்ன பண்ணுறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க இல்லையா? அது எல்லாமே தெரிஞ்சு தான் அவர் பண்ணுறார். ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா சிலுவையில் தன்னை அறையதுக்கு ஒப்பு கொடுத்ததுனால தான் இந்த கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றிருக்கிறாங்க. சப்போஸ் அவர் என்ன பண்ணல, சிலுவையில் அறையப்படலை, கொல்லப்படலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற விஷயங்களும் கடவுள் கிறிஸ்தவர்கள் பின்பற்றுறாங்க. ஸோ இது எல்லாமே அவர் தனியாக பண்ணலை. இதுக்கு முன்னால் நிறைய தீர்க்கதரிசிகள் எழுதி வச்சது தான் என்ன பண்ணுறாங்க, அவர் பண்ணுறார். ஓகேவா? ஸோ அவர் வந்து தன்னை நினச்சிருந்தா என்ன பண்ணாங்க, சிலுவையிலிருந்து காணியில் பிடிக்கிட்டு வெளியே வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் வந்து அவர் அப்படி பண்ணனால தான் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவர்கள் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கிறிஸ்தவ சம்பந்தமான கேள்விகளுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.